கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்க நல்ல கூட ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பிரான்ஸில் ஒரு காலத்தில் ஜூர் த சென்னியர் அப்படி என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு தொழிற்சங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தொழிற்சங்கங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு கோந்த்ரு என்று ஓட்டு போடுறாங்க. என்னான்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கணும் மனுஷன், ஞாயிற்றுக்கிழமை கடைலாம் திறக்கக்கூடாது, வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்கணும். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் ஜெர்மனி நிறுவனத்தை சார்ந்த பல கடைகளில் பல தொழிலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படி என்று ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ அன்றைய நாட்களில் பிரியமானவர்களே, மனிதன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்க வேண்டும், மனிதன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். அது கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, பல டினாமினேஷன்ஸ் என்ற சபையாக எவாஞ்சலிக்கல் யாராக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அப்படி என்ற ஒரு நோக்கத்தில் அன்றைய காலத்தில் அரசாங்கமே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருந்தது. ஜூர் த சென்னியர், ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாளாக இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா கடைகளும் திறந்திருக்கிறது. எல்லோரும் வெளியே போகிறார்கள், வருகிறார்கள், வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், ஓடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஆண்டவரை தேடுகிறார்களா, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறார்களா, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறார்களா, குடும்பத்தோடு இருக்கிறார்களா, பிள்ளைகளோடு ஓய்வெடுக்கிறார்களா, தன்னுடைய உடனுடைய பாதுகாப்பை குறித்து யோசிக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு 2 வேளை, 1 வேளை, பல வியாபாரங்கள். சிலர் பாதி நேரத்தில் சபைக்குள்ளே வருவாங்க, சில பேர் பாதியிலே சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ என்னிடம் பலர் வருவார்கள் ஆலோசனை கேட்பதற்காக. தொழிற்சங்கத்தில் நான் இலவசமாக ஆலோசனை கொடுக்குறேன் பலருக்கு. அப்போ பலர் கேட்கின்ற ஒரு காரியம் என்னான்னு சொன்னால், முழு ரிட்டையர்மெண்ட்டு எப்படி வாங்கிறது, முழு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி உழைப்பது. இப்போ நான் பாதியிலே என்னுடைய உடல் சரியில்லை என்று நான் வந்துட்டால் அப்போ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு காசு எவ்வளோ வரும், இந்த வயசில் நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்தால் எவ்வளோ காசு வரும், 55லே நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்துன்னு போக முடியுமா, 62ல் ரிட்டையர்மெண்ட்டா, இல்லை 64 வயசில் ரிட்டையர்மெண்ட்டா, எப்படி நான் ரிட்டையர்மெண்ட் காசை அனுபவிப்பது. ஃபுல் ரெத்ரெத், அதாவது ரெத்ரெத் கொம்ப்ளே என்று சொல்வார்கள் ஃப்ரெஞ்சில். அப்போ பிரியமானவர்கள, ரிட்டையர்மெண்ட் பணத்திற்காக பலர் உழைக்கிறார்கள். உழைக்கிற மக்கள் ஃப்ரான்ஸில் பெருகிவிட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக உழைக்கிறார்கள், ஃப்ரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தவர்களும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக உழைக்கிறார்கள். ஆனால் இவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி என்றால், தன்னுடைய உடல்நிலையை குறித்து சிந்திக்கிறவர்கள் எத்தனை பேர், கடவுளை குறித்து சிந்திக்கிறவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய ஒழுக்கத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய குடும்பத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் எத்தனை பேர் என்றால் கையால் விரல் விட்டு தான் எண்ண முடியும். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய உடலை மீறி நாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது, நம்மளுடைய குடும்பத்தை விட்டு நாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது, நம்மளுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை விட்டு நம்ம ஃபோர்ஸ் அதாவது குடும்பத்தை பிள்ளைங்களை விட்டுனா அவர்களுக்கு நேரம் செலவு பண்ணிட்டு அவர்களோடு இருப்பது, ஓய்வெடுப்பது, அவர்களோடு பேசுவது, இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் பணம் பணம் என்று வேலை. ஃப்ரான்ஸில் பல 2 வேலை செய்கிறாங்க, 3 வேலை கூட செய்கிறாங்க. என்கிட்ட ஆலோசனை கேட்க வரவங்களை பார்த்தா 2 வேலை. அப்போ சிலர் கேட்பாங்க, நான் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை வச்சுக்கினா நல்லதா, அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை வச்சுக்கினா நல்லதா, 2 வேலையை விட்டு வந்துட்டால் எவ்வளோ கிடைக்கும், இப்படிலாம் ஆலோசனை என்கிட்ட கேட்பாங்க பலர். அப்போ பிரியமானவர்கள, இன்றைக்கு நம்மளுடைய உடலை மீறி, நம்மளுடைய உடல் ஃபோர்ஸை மீறி நம்ம செயல்படும்போது நம்முடைய உடல் நம்மோடு கூட ஒத்துழைக்காது. அதனால்தான் பைபிளில் அதிகமான சில காரியம் நஷ்டம் என்று பைபிள் அதிகமான உடல் உழைப்பு பாதிப்பு உண்டாக்கும், அதிகமான படிப்பு பாதிப்பு உண்டாக்கும், அதிகமான பொருளாசை பாதிப்பு உண்டாக்கும். அப்போ இதெல்லாம் அதிகமாக பாருங்கள். ஒரு பெரிய வெயிட் லிஃப்டர், கன்னடத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் நினைக்கிறேன், பயங்கரமான வெயிட் லிஃப்டர் தான். ஆனால் அவர் உடற்பயிற்சி செய்கிறவர் தான். ஆனால் ஹார்ட் அட்டாக் செத்துட்டார். சமீபத்தில் நீங்கள் பாருங்கள், ஹார்ட் அட்டாக்கில் மனோஜ்
பாரதிராஜா மகன். 48 வயசு தான். யோசித்து பாருங்கள். ஆனால் டாக்டர் என்ன சொன்னார்? 15 வருஷம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். பிரியமானவரில் ஒரு சம்பவத்தை சொல்ல நிறைய என் வாழ்க்கையில் நடந்தது. உடம்பு போகும்போது வேலை பலுவு. அப்போ ஃப்ரான்ஸில் உண்மையாலுமே நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் சில டைமில் வந்து 7 மணி நேரம் உழைக்கிறோம், சில டைமில் ஆள் இல்லைன்னா 8 மணி நேரம் உழைக்கணும். சில டைமில் நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கின்றபடியாக இன்னொரு ரெஸ்பான்சிபிள் லேட்டாக வராருன்னு சொன்னால் நான் அவங்க வந்த பிறகு தான் போய் ஆகணும். இப்போ சில டைமில் 9 மணி நேரம் கூட உழைச்சிட்டு வந்துருக்குறேன். அவ்வளோ டயர்டு, ஃபத்திகே. அதாவது அப்போ யோசித்து பாருங்கள். ஒரு தடவை டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ப்ரெஷர் பார்க்குறாங்க. தாசியம் பார்க்கும்போது தாசியம் கொஞ்சம் ஏறி இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்யாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, ரொம்ப வேலையில் ரொம்ப இதில் இருக்காதீங்க, கொஞ்சம் கூலாக இருங்க அப்படின்ற ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன செய்யாங்கன்னா, என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா தாசியம் ஏறும்போது இருதயத்தை பரிசோதித்து பார்ப்பாங்க. அப்போ இருதயத்தை பரிசோதித்து பார்க்கும்போது இருதய பரிசோதனை டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் 3 டெஸ்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னார், ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் பல வருடங்கள் இன்னும் உயிராக இருப்பீங்க அப்படின்ட்டார். பிரியமானவர்களே, மனோஜிக்கும் அப்படி தான் சொன்னாங்க. 15 வருஷம் இருப்பார்னு சொன்னாங்க டாக்டருங்க. செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அவர் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை டாக்டர் நிர்ணயிப்பதில்லை, புரிஞ்சுக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை வந்து எது நிர்ணயிக்கிறது? நம்மை படைத்த தேவன் முதலாவது நிர்ணயிக்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையிலும் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய முறையை, ஓய்வெடுக்க வேண்டிய முறையை பைபிள் தெளிவாக போதிக்கிறது. என்ன பதற பைபிள் இதையும் கூட பேசி வச்சுருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், பைபிளில் இல்லாத ஆலோசனை எதுவுமே இல்லை. நம்முடைய சரீரத்திற்கு பைபிள் ஆலோசனை இருக்குது, நம்முடைய குடும்பத்திற்கு பைபிள் ஆலோசனை இருக்குது, பிள்ளைகளுக்கு பைபிள் ஆலோசனை இருக்குது, பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு பைபிள் ஆலோசனை இருக்குது, நாட்டை ஆளுகிறவர்கள் பைபிள் எப்படி இருக்கணும்னு ஆலோசனை இருக்குது. எல்லாருக்கும் இந்த பைபிள் ஆலோசனை இருக்குது. வக்கீலுக்கும் ஆலோசனை இருக்குது, மருத்துவருக்கும் ஆலோசனை இருக்குது, எல்லாருக்கும் இந்த பைபிள் ஆலோசனை இருக்குது எப்படி நடக்க வேண்டும் என்று. அப்போ பிரியமானவரில், நம்முடைய ஹார்ட் அட்டாக்கு நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் வருமா? வரும். என்ன பதில் சொல்கிறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? ஆமாம். இருதய அடைப்பு வரும்போது அங்கு மரணம் வருகிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தையை நாம் அடைத்து கொள்வோமானால், தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்காமல் நம்முடைய இருதயத்தை அடைத்து கொள்வோமானால் நித்திய மரணம், அதுதான் நரகம் என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் மயக்கம் வருமா என்றால் மயக்கம் வரும். மயக்கம் வரும். எப்போ வேண்டுமானாலும் நமக்கு மயக்கம் வரலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மயக்கம் வருமா என்றால் வரும். நீ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கும்பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு நேரத்தில் மயக்கத்தில் போய் விழுந்துடும். அதுதான் உணர்வு அற்ற நிலை. நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுனே நமக்கு தெரியாது. எனவே பிரியமானவரில் தயவுசெய்து புரிஞ்சுக்குவோம். ஃப்ரான்ஸில் ட்ரெயினில் ஒரு இடம் போய் கொண்டிருக்கும்போது ஒரு அம்மா திடீர்னு மயக்க அடிச்சு ட்ரெயினில் விழுந்தார்கள். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஐயா அலாரத்தை இழுக்கலாமா, ட்ரெயின் நிறுத்தலாமான்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லை கொஞ்சம் நேரம் பார்ப்போம், இவங்க டயரில் தான் விழுந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா ஃபத்திகே டயரில் இவங்க வேலை பலு டயரில் டென்ஷனில் இவங்க விழுந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவை ஒருத்தர் என்ன செஞ்சார், இப்படி செஞ்சுட்டோம். அப்புறம் அந்த அம்மா முடிச்சுட்டு திரும்ப என்ஜின் பிடிச்சினாங்க. அதனால தான் ஃப்ரான்ஸில் நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் அடிக்கடி எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் விளம்பரம் கொடுப்பாங்க. என்ன விளம்பரம் கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னால் ட்ரெயினை விட்டு இறங்கிடுங்க, உங்களை உடனே நாங்கள் மருத்துவரை வர வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு செய்வோம் அப்படி. ஏன்னா ட்ரெயினுக்குள்ளே மயக்கம் விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் ட்ரெயின் அதுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வரும், அதுக்கப்புறம் மற்றவங்க வருவாங்க, அதை இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மற்ற ட்ரெயின்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதற்காக உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா வெளியே வந்துருங்க, நாங்கள் உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம், ப்ரியான் சார்ஜ் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் ஃப்ரான்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் பல விளம்பரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் மயக்கம் வராமல் இருக்கணும்னா, இந்த உலக வாழ்க்கையில் சீராக ஒரு நாளைக்கு அதை குறித்து நான் பேசுகிறேன். ஹார்ட் அட்டாக்கு நடைமுறை வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் வருகின்ற ஹார்ட் அட்டாக்லாம் எப்படி அப்படின்னு ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். எனவே ஃபுல் ரிட்டைர்மெண்ட்டு எப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்குது, நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் சரியாக தேடணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை கொடுக்கணும், நம்முடைய உடலையும் சரியாக பாதுகாக்கணும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும்,
பொருளாசை பண ஆசையை விட்டு விடுதலை ஆகணும். எவ்வளவு கோடிகளை சேர்த்தாலும் என்னுடைய பெரிய டைரக்டர்கிட்ட நான் போன வாரம் அப்பாயின்மெண்ட் ரேடியோத்தில் பேசும்போது முடிச்சிட்ட பிறகு பேசினேன். ஒரு சாந்தியம் €1 கூட நம்ம கையில் எட்டு போக முடியாது, இதான் மனிதனுடைய நிலைமை அப்படின்னு பேசினேன். எனவே கர்த்தர் தாமே கிருபை செய்யணும். கர்த்தரை தேடுகின்ற உணர்வு, கர்த்தருக்காக வாழ்கின்ற உணர்வு, பணத்தின் மீதோ உலகத்தின் மீதோ பொருளின் மீதோ வீட்டின் மீதோ வாகனத்தின் மீதோ சொத்தின் மீதோ உங்களுடைய கண்கள் என்னுடைய கண்கள் போகுமானால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலையும் நம்முடைய உடல்நிலை வாழ்க்கையை இழந்துருவோம், பரலோக ராஜ்யத்தையும் தேவனோடு இருக்கின்ற காரியத்தை நம்ம இழந்துருவோம் என்று பைபிள் எச்சரிக்கிறது. எனவே கர்த்தர் பக்கம் திரும்புவோம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம், பரிசுத்தமாக வாழ்வோம், உத்தமமாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், பணம் என்று ஓடாதபடி இருப்பது போதும் என்ற சிந்தையோடு கூட வாழ்வோம். ஜெபம் செய்வங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உமக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, உம்மை தேடுகின்ற ஒரு வாழ்க்கை, உமக்கு மகிமை கொடுக்கின்ற வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா நாளிலும் உம்மை தேடுகின்ற ஒரு வாழ்க்கை, உமக்காகவே நாங்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுடைய உடல் சுகம், எங்களுடைய வாழ்க்கையின் சுகம், எங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தின் சுகம் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. உடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழும்போது அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற அந்த நிச்சயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.